Hello to all, welcome to another one new video. In this video வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Google My Business ஆப்டிமைசேஷன்னா என்ன, அது எப்படி ப்ராசஸ் பண்றது, எப்படி ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஆஃப்டர் தி லாங் வீடியோ, ஆஃப்டர் தி 3 month வந்து Google My Business ப்ரொஃபைலை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரீசன்ட் டேஸ்ல இந்த 3 month வீடியோ போடுறது காரணம் வந்து நிறைய Google My Businessல அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்காரிதம் அப்டேட்ஸ் ஆயிருக்கு, வெப்சைட் ரிலேட்டடான ஆல்காரிதம்ஸ், கூகுள் கோர் அப்டேட்ஸ், ஸ்பேம் அப்டேட்ஸ், ரிவ்யூ அப்டேட்ஸ், நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு ரீசன்ட் டேஸில். டியூ டு த செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டைம் டியூரேஷனில் வந்து பர்டிகுலராக ஒரு 3-4 மெயின் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலராக கூகுள் மை பிஸ்னஸும் சரி, கோர் அப்டேட்டும் சரி, ரிவ்யூ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன்னா என்ன, எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது மூலயமா எப்படி நம்ம ரேங்கிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ப்ராசஸில் பார்க்க போகிறோம். நம்ம அகைன் வந்து கூகுள் மை பிஸ்னஸில் வந்து நம்ம நிறைய தடவை வந்து சஸ்பெண்டட் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் அதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ மெனி மெம்பர்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணி லைவும் பண்ணியிருக்காங்க, ஃபோன் நம்பரும் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கும் கால் பண்ணி சொன்னாங்க, உங்கள் ப்ராசஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ஓகே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸுமே நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வீடியோஸில் வந்து பிஃபோர் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்தராக அந்த ப்ராசஸ்லாம் ஓரளவுக்கு ரீசெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் சஸ்பெண்டில் இருந்து ரீகவர் பண்ணி லைவ் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்களே ஃபர்தராக பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபோன் நம்பர்லேயும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ரேங்கிங் சப்போர்ட்டுமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பேஸில் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து ஆப்டிமைசேஷன் என்ன, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஆப்டிமைசேஷன்னா என்ன, ஆப்டிமைஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா எதை மீன் பண்ணுது, அது எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஆஃப் ஆப்டிமைஸ் அப்படின்றது வந்து ஒரு டீட்டெயில்ஸை வந்து ஆஸ் பர் கூகுள் மை பிஸ்னஸ் கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கறது மூலிமா அது ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் நேம்னால் இப்படி தான் இருக்கணும், அட்ரஸ் இப்படி தான் கொடுக்கணும், ஃபர்தராக உங்கள்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது ஆஸ் பர் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ அதை தவிர்த்து வந்து நம்ம இல்லீகலாக சம்திங் வந்து ஒரு கீவேர்ட் ஸ்டஃபிங்கோ இல்லை ஃபர்தராக வேறு எதனா ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது ஆப்டிமைஸில் வராது. இப்போ பிஸ்னஸ் நேம் வந்து ஆஸ் பர் நம்ம ஜிஎஸ்டியில் லீகல் நேம் எப்படி இருக்கோ ஸோ அந்த பேஸில் கொடுக்குறப்போ அது கரெக்டான பிஸ்னஸ் நேம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆப்டிமைஸ். ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் இல்லாமல் நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் பண்ணுறீங்க, மற்றவங்கள விட யூனிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 750 கேரக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 750 கேரக்டர்ஸ்க்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணுறது வந்து அது வந்து ப்ராப்பராக ஆப்டிமைஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்தராக ஒன்றுத்துக்குமே அப்படி இருக்குது. ஸோ ப்ராப்பர் பிஸ்னஸ் நேம், டிஸ்கிரிப்ஷன்ஸ், பிஸ்னஸ் கேட்டகரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படின்றது வந்து. ஸோ இந்த பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து டேரெக்டாக வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்றது கரெக்டான கேட்டகரியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ் கேட்டகரி தான் ஒரு பிஸ்னஸ் ரேங்கிங்காக இருக்கட்டும், தென் ஆஃப்டர் ஷோ ஆஃப் எஸ்சிஆர்பியில் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரைமரி கேட்டகரி இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அந்த பேஸில் அது கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் இல்லாமல், லைக் நான் வந்து இப்போ ஒரு ஏசி சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் 10 இடத்துல வந்து ஏசி சர்வீஸ் சென்டர் குரோம்பேட், சென்னை அந்த மாதிரி ஃபர்தராக அதே கீவேர்ட்ஸை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக நீங்கள் எங்கே இருக்கீங்க, எது வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறீங்க, மற்றவங்களை தவிர்த்து நீங்கள் யூனிக்காக என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு 750 கேரக்டர்ஸ்க்குள்ளே ரைட் அவுட் பண்ணி அதை நீங்கள் போடுறது மூலிமா அது ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து ஆஸ் பர் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணீங்களோ கரெக்டான டேட் கொடுங்க. இன்கேஸ் வெப்சைட்டில் ஒரு டேட் கொடுத்துட்டு இங்கே ஒரு டேட் கொடுத்தீங்க, மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா அது அகேன்ஸ்ட் தி கைட்லைன்ஸ், அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காண்டாக்ட் நம்பர் டேரக்ட் டு யுவர் பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸ் வந்து டேரெக்டாக மீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். டோல் ஃப்ரீ நம்பர்ஸ், தென் ஆஃப்டர் வந்து ஃபார்வர்டிங் த்ரூ தி கால்ஸ் பிஸ்னஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரக்கூடாது. வெப்சைட் ஆஸ் பர் உங்கள் பிஸ்னஸ் நேமில் டொமைனாக இருந்தால் இஸ் பெட்டர். ஃபர்தராக ப்ராப்பர் உங்கள் வெப்சைட்டை கொடுங்க. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அந்த மாதிரி கொடு, லைக் ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், யூடியூப் சேனல் ரீடைரக்ட் ஆகிறது, தென் ஆஃப்டர் வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க.
பிஸ்னஸ் லொக்கேஷன் ஆஸ் பர் ஃபஸ்ட்டு டோர் நம்பர், தென் ஆஃப்டர் ஸ்ட்ரீட், அவங்க எப்படி எந்த பேஸில் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சில பேர் வந்து லேண்ட்மார்க், அபோவ், பிலோ அப்படின்ற வேர்ட்ஸ் நீங்களாம் யூஸ் பண்ணுறனால பர்டிகுலராக அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்ட் டேஸில். லைக் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ ஸ்ட்ரீட் அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுப்போம், செகண்ட் லைன் வந்து இன்னொன்று கொடுப்போம். பட் இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸில் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, லேண்ட்மார்க் பொசிஷன் ஆப்ஷனலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்து செப்டம்பரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஸில் என்ன அப்படின்னா, இப்போ லேண்ட்மார்க் பொசிஷன் சொல்லிட்டு அபோவ், பிஹைண்ட், நியர் அப்படின்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ இந்தியன் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்றப்போ நியர், அந்த இடத்துல நியர் நான் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இந்தியன் பெட்ரோல் பங்க் அப்படின்றப்போ கரெக்டாக நம்ம பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து மீன் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்குறது மூலிமா நம்ம இந்த அட்ரஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ சரி, ஆஸ் பர் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து லைக் ஏன்னா ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 hours கிலோமீட்டர் ரேடியஸ் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஏரியாஸுமே கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் 20 கொடுக்கலாம். ஸோ ஃபர்தராக இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோல் வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்ஸ் தென் ஆஃப்டர் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க டிஸ்கிரிப்ஷனில் ஆஸ் பர் அதில் கொடுத்துக்கலாம். சர்வீஸ் பேஸ் அப்படின்றக்கப்போ நீங்கள் 2 kilometer சரௌண்டிங் ரேடியஸ் கொடுத்துக்க முடியும். ஹவர்ஸ் வந்து பர்டிகுலராக வந்து உங்கள் சர்வீஸ் எந்த டைமில் கரெக்டாக பண்ணுறாங்களோ எல்லாருமே வந்து 24 hours போடாதீங்க. இது சில பேஸ்க்கு அக்செப்ட் ஆகும், சில பேஸ்க்கு அக்செப்ட் ஆகாது. ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்தராக உங்கள் பிஸ்னஸ் எந்த சர்வீஸ் டைமில் நீங்கள் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்குறது மூலிமா கூகுள் வந்து இது ட்ரஸ்டட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஆப்டிமைஸ்னால் என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரிஜினலாக வந்து ஷோ பண்ணுறீங்களோ கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில், ஸோ அந்தளவுக்கு வந்து ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுற மூலிமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லீட்ஸுமே வர ஆரம்பிக்கும், ஒரு ரேங்கிங்லையுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஒரு டூப்ளிகேட்டாக ஃபேக்காக ஒன்று கொடுக்குறீங்க. இப்போ நான் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்க ரெஃப்ரிஜிரேட்டர் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் 24 hours அப்படின்றப்போ ஒரு மிட் நைட்டில் 3 o'clock கால் பண்ணுறப்போ நீங்கள் வந்து வரமாட்டீங்க. எப்படின்னா நான் மார்னிங் வரேன் இல்லை ஒரு ஆஃப்டர்நூன் வரேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்றக்கப்போ ஒரிஜினலாக உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத கான்செப்டை கொடுக்குறப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரஸ்டட் இம்ப்ரூவ் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஸ் பர் கரெக்டான டீட்டெயில்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற பேஸில் ஆட்டோமேட்டிக்காக அது முன்னாடி வந்துடும். ஸோ அது ஸ்பெஷல் ஹவர்ஸ் நீங்கள் பர்டிகுலராக சண்டே டைமில் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் மட்டும் பண்ணுவோம் அப்படின்றத வந்து இதில் கொடுக்க முடியும். தென் ஆஃப்டர் மோரில் அப்படின்றது வந்து இந்த க்ரௌடில் வந்து எல்ஜிடிபி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து சர்வீஸ் ஆப்ஷன் வந்து ஆன்சைட்டாக சர்வீஸ் அவைலபிளாக, ஆஃபர், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ், இதில் நீங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறீங்களோ எடிட் இன்ஃபோவில் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக சப்மிட் பண்ணிடுங்க. இப்படி அதாவது எதுவுமே மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. பட் கொடுக்குற டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணும். இப்போ நான் ஜஸ்ட் ஆஃப் இது ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஒன்றுத்துக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுத்துக்குமே டேர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. இப்படி தான் நீங்கள் கொடுக்கணுன்னு இருக்குது, கரெக்டான வேல்யூ கொடுக்கணுன்னு இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இப்போ நீங்கள் மோர் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் உண்மையாலேயே வந்து ஆன் சைட் அப்பாயின்மெண்ட் ரெக்யூர்ட், இன்கேஸ் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ரெக்யூர்ட் கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஆன் சைட் அந்த அவைலபிள் சர்வீஸ், தென் ஆஃப்டர் ஆஃப்லைன்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி என்ன அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை எஸ் ஆர் நோ கொடுங்க. இப்படி கொடுக்குறது மூலிமா நீங்கள் ப்ராப்பராக உங்கள் எடிட்டிங் ஃபோல் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷோ ஆஃப் பண்ணுற மூலிமா யாராச்சும் இப்போ உங்கள் சர்வீஸ் ரிலேட்டடாக தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேப்ஸ்லேயும் சர்ச்சஸ்லேயும் வந்து தெரிகிறப்போ இந்த பிஸ்னஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பேஸ்க்கு இதுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதான் மெயின் ஆப்டிமைசேஷன். இதை நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்ட பிறகு இது வந்து அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக ஆப்டிமைஸ் ஆகி லைவ் ஆகிடும். இது தவிர்த்து நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரிலேட்டட் டு ப்ராடக்ட் ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லைக் என்கிட்ட வந்து ஒரு 16 to 24 ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எடிட் ப்ராடக்ட்ஸில் போயிட்டு உங்கள் ப்ராடக்ட் நேம் என்ன உண்மையால் ஒரு நேம் ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது பர்டிகுலர் க்ராசரி ஐட்டம்ஸ் இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ பர்டிகுலர் அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன நேமோ அந்த ப்ராடக்ட் நேம் கொடுத்தா அது என்ன கேட்டகரியில் வருது. சில பிஸ்னஸ் வந்து இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் எடுத்தோம் அப்படின்னா க்ராசரின்னு ஒன்று வரும், தென் ஆஃப்டர் ரெகுலர் நீட்ஸுக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த கேட்டகரியில் கரெக்டான ப்ராடக்ட் நேம் கொடுத்து அதுக்குன்னு ப்ரைஸ் கொடுத்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து அது என்ன கேஜஸில் இருக்குது அந்த மாதிரி ஃபர்தராக ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அது கொடுங்க. தென் ஆஃப்டர் ப்ராடக்ட் லேண்டிங் பேஜ் அப்படின்றது வந்து இன்கேஸ் நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
தாராளமாக அதை வைக்கலாம். ஸோ வச்சுட்டு ப்ராடக்ட் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறது மூலிமா அது ப்ராடக்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபர்தராக உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து சர்வீஸ் ரிலேட்டடில் வரீங்க அப்படின்னா எடிட் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, லைக் நம்ம பிஃபோராகவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஏசி சர்வீஸ் பண்ணுவோம், ரெஃப்ரிஜிரேட்டர் பண்ணுவோம், வாஷிங் மிஷின் பண்ணுவோம், அந்த சர்வீஸ்லாம் கொடுங்க. அந்த சர்வீஸ் ஏரியாவில் நீங்கள் கொடுக்குறப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் சர்வீஸில் போயிட்டு ஏசி சர்வீஸ் சென்டர் இன் சென்னை அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஏசி சர்வீஸில் என்னென்ன இப்போ ஏசி சர்வீஸ்னு ஒரு கேட்டகரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நான் இன்ஸ்டாலேஷன்ஸ், தென் ஆஃப்டர் கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் கொடுக்கலாம். பர்டிகுலராக வந்து இந்த சென்னை பர்டிகுலராக அந்த திருச்சி அந்த மாதிரி கீவேர்ட் ஸ்டஃபிங் பண்ணாதீங்க. ஒரு ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுக்குறது மூலிமா ஆப்டிமைஸ் எடிட் சர்வீஸ் பக்காவாக ஆகும். ஸோ தென் ஆஃப்டர் புக்கிங்ஸுக்கு நீங்கள் வெப்சைட்டில் என்ன வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கிங்ஸோட இது கான்செப்ட் தனியாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது மூலிமா புக் பண்ணிக்க முடியும் சர்வீஸ் ரிலேட்டட்ஸ் அப்படின்றப்போ அந்த கான்செப்ட் அதை யூஸ் பண்ண முடியும். Q&A பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட்டும் சொல்லியிருக்கோம். மெயின் ஆப்டிமைஸ் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ன்றது வந்து எடிட் இன்ஃபோவில் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதை தப்பாக கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் எடிட் இன்ஃபோ தான் ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். அதை நீங்கள் என்ன தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குறப்போ அது ஆப்டிமைஸ் ஆகும். கூகுள் ட்ரஸ்டட் மூலிமா உங்களுக்கு வந்து ரேங்கிங் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஆஃப் வந்து ஒரு டூப்ளிகேட் இமேஜ் லைக் வந்து நம்ம ஒரு எங்கேயாச்சும் டவுன்லோட் பண்ணி நான் இந்த சர்வீஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றது போடுறத விட நீங்கள் லைவ் சைட் வச்சுருப்பீங்க, உண்மையிலே உங்கள் கடையை ஃபோட்டோ எடுத்து போடலாம். தென் ஆஃப்டர் நீங்கள் இப்போ ஒரு ஏசி சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைவ் வீடியோ, லைவ் பிக்சர்ஸ் எடுத்து போடலாம். இப்படி போடுறது மூலிமா நீங்கள் ஒரிஜினலாக உங்கள் பிஸ்னஸை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறீங்க வெளியே கஸ்டமர்ஸ்க்கு. அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் வர்றதுமே அதிகமாக இருக்கும். கூகுள் ட்ரஸ்டட்லேயும் சொல்லிட்டு உங்களுக்கு ரேங்கிங்கும் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கோ சர்ச் ஆஃப் பண்ணுறவங்களுக்கோ ஒரிஜினலாக காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரேங்கிங் இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டராகவே இருக்கும். ஜஸ்ட் ஆஃப் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நான் இந்த சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் ஒரிஜினலாக போடுறேன், எனக்கு இந்த சர்வீஸ் வேணும்னு நான் தேடுறப்போ எல்லா ப்ரொஃபைல் பார்க்குறப்போ உங்கள் ப்ரொஃபைல் யூனிக்காக இருக்குது, நீங்கள் இவ்வளோ பேர் கவர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற நீங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோ போடுற மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன், லைவ் வீடியோ பார்க்குறேன்றப்போ அந்த இடத்துல கால் பண்ணிட்டு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு லீடாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ண இமேஜஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஷட்டர் ஸ்டாக் ஃப்ரீ பீக்லேருந்து பர்டிகுலராக எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க அப்படின்றப்போ அது எல்லாருமே போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு யூனிக்கே இல்லை அப்படின்றப்போ அந்த இடத்துல கால்ஸ் மிஸ் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கேட்டகரி ஆப்டிமைஸில் வந்து எடிட் இன்ஃபோவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஆஸ் பர் கூகுள் மை பிஸ்னஸ் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் வந்து கரெக்டான நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும். எல்லா ரிவ்யூஸ்க்குமே வந்து ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணணும். ஃபோட்டோஸில் வந்து ஒரிஜினல் உங்கள் பிஸ்னஸ் ஃபோட்டோ போடுங்க. நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டோர் இமேஜ் இருக்குன்னா அதை ஒரிஜினலாக போடுங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை போடலாம். ஸோ அது மூலியமாக போடுற மூலிமா ஒரிஜினல் நீங்கள் வந்து கஸ்டமர் ஷோ ஆஃப் பண்ணுறப்போ அந்த இடத்துல நிறைய கால்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சர்வீஸ்னாலும் அந்த ஒரிஜினல் பிக்சர்ஸ் போடுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதில் கொடுக்குறதுல வந்து நீங்கள் ஒரு போஸ்ட்டில் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுல வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் பண்ணாதீங்க. பர்டிகுலராக நீங்கள் என்ன இப்போ நான் ஒரு சர்வீஸ் பண்ணுற இதை நான் போடுறேன் அப்படின்னா நான் எந்த ஏரியாவில் பண்ணேன், நான் என்ன சர்வீஸ் பண்ணேன், கஸ்டமர் எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆனாங்க அப்படின்றத மீன் பண்ணி போடுங்க. அப்படி போடுறது மூலிமா அந்த இமேஜுக்கு கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் போடுற மூலிமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். கால்ஸ்க்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஆப்டிமைஸ். இது வந்து நீங்கள் செட் ஆஃப் பண்ணி ஒரு ரெகுலர் போஸ்ட், ரெகுலர் ஃபோட்டோஸ் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுளோட அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஷோ ஆஃப் ஆகும். இந்த ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் வந்து லுக்ஸ் குட் ஆகிரும். தென் ஆஃப்டர் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோஸ், போஸ்ட் இது எல்லாமே வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரைஸ் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேங்கிங் பூஸ்டப்பும் இருக்கும், கால்ஸுமே இம்ப்ரூவ் ஆகும். ஜஸ்ட் ஆஃப் ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆஃப் நான் அகைன் அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் பேசுகிறப்போ உங்கள் நேம் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.